மிஸ்ஸஸ் சிமி, ஹாப்பி ஆனிவர்சரி. இன்னும் 2 மாசத்துல லண்டன்ல மியூசிக் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல, தூங்குற நேரம் போக மத்த எல்லா நேரமும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். Chai with Chitra, Social Talk. இன்றைய சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர்கள் இண்டஸ் லைஃப் சயின்ஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டரான கே மணி மற்றும் அந்த நிறுவனத்தின் இன்னொரு ப்ராஜெக்டான த கோபீயிங் ப்ராடக்ட்களின் பிசினஸ் ஹெட் சௌந்தர்யா. தினமும் 2 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்க தொடங்கிய மணி இன்றைக்கு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்கின்ற நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக பதவி உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய அர்ப்பணிப்பும் அயராத உழைப்பும் தான். இன்றைக்கு 40 நாடுகளிலே கால் பதித்துள்ள இண்டஸ் லைஃப் சயின்ஸ் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டரான கே மணியும் பிசினஸ் ஹெட்டான சௌந்தர்யாவும் இந்த துறையிலே தாங்கள் எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வந்தது என்பதை பற்றி பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அதுக்கான விதை எங்கே போடப்பட்டது? சின்ன பிள்ளைலேருந்தே ஒரு பேர்னிங் டிசைர் இருக்கும். எல்லாருக்கும் பசங்களுக்கு வளர்ச்சி, கிரிக்கெட் ஆடுறச்சே சரி, ஒரு ஸ்போர்ட்ஸில் வச்சே சரி, அங்கேருந்து வந்த போட்டி, அந்த போட்டிங்கிறது அதை அப்படியே ஸ்லோவாக நம்ம சின்னப்பவே நமக்குள்ளே வந்துடுறது. அந்த போட்டி போடுறோம், நம்ம ஒரு கட்டத்தை நோக்கி ஒரு ஜெயிக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அந்த ஜெயிக்கிறத லைஃப்லேயும் சரி ஆர் கேரியர்லேயும் சரி நம்ம அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நான் ஒரு கம்பெனியில், ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 15 வருஷம் சென்னையில் டேப்லெட்ஸ் இந்தியான்னு சொல்லி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறச்சு நல்ல பேர், சின்ன பையன், 24 இயர்ஸ் தான் இப்போ நான் ஜாயின் பண்ணுறச்சு. ஸோ நல்லா உழைச்சி, எனக்கு பல பாஷை தெரியும், எனக்கு 6 பாஷை தெரியும். ஸோ அந்த 6 பாஷையை நான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியில் தெலுங்கு, தமிழ், கன்னடா, ஹிந்தி, மார்வாடி, மலையாளம், இவங்க ஒர்க்கர்ஸு எல்லாம் இருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக எனக்கு மாறி எடுத்தது. என்ன நோக்கத்தில் கற்றுக்கிட்டீங்க? எங்கள் அப்பா எவ்ரி 5 இயர்ஸ் வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார் வேலையில் இருக்கிறச்சு. ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் போச்சு அந்தந்த பாஷை ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருக்குது. ஸோ அங்கே இருக்கிறச்சே தான் ஒரு 15 இயர்ஸில் லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னேன், எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவே இல்லை ஜாபு, ஏதோ ஒரு சேலஞ்சிங்காக கொடுங்க அப்படின்னு. அவர் சரி நான் எக்ஸ்போர்ட் டிவிஷன் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், நீ போய் அதை பார்த்துக்கோ அப்படின்னா. எனக்கு உண்மையே தெரியாதுன்னா, சும்மா நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. அங்கே ஆரம்பித்த அந்த ஒரு பேர்னிங் ஒரு ஃப்ளாஷ் தான். பல நாட்டுக்கு ட்ராவல் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 65 நாட்டுக்கு ட்ராவல் பண்ணேன். அந்த கம்பெனி சார்பாக ஒரு 30 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே தெரியாமல் போய், ஊர் பாஷை தெரியாது, யாருன்னு தெரியாது, தெரியாத ஊரில் போய் இறங்கி கம்பெனியை பற்றி சொல்லி, ப்ராடக்டை பற்றி சொல்லி, இந்தியா பற்றி சொல்லி, அதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்பிரிட் தான் நான் அது நல்லா உள்ளே டெவலப் ஆகிடுது. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா சரி நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைர் ஒரு 6 மாதமாகவே தூண்டிகிட்டே இருந்தது. சரி என்ன பண்ணலாம், சரி வீட்டில் பார்த்தாக்கா அப்போது ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் பேக் தான் பசங்க பிறந்தாங்க, 95ல்.
அப்பா ரிட்டையர்டு, அம்மா ஒரு சின்ன வீடு. ஏடா இவ்வளோ குடும்பத்தை வச்சு கூட நம்ம காப்பாற்ற வரோம், நம்ம பிஸ்னஸ் இறங்கிட்டாக்க 12,000 ரூபா சம்பளம் அப்போ. என்னடா பண்ணுறது? சரி ஒய்ஃபை கேட்டேன். அவள் சொன்னால் இல்லை பரவாயில்ல, நான் தான் பிஎஸ்என்எல் இருக்கேன்னு, நீங்கள் தில்லா பண்ணுங்க, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் அப்பாட்டையும் கலந்து 1 இயர் டைம் கேட்டேன். சார் நான் 1 இயர் டைம் கொடுங்க, அந்த 1 இயர்க்குள்ளே நான் சக்ஸஸ் ஆச்சுனாக்க நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா ஐ கோ பேக் டு மை ஜாப். அங்கே ஆரம்பித்தது தான் அது ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி உங்ககிட்ட, இந்த பார்மாசிட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா? நான் வந்து என்னோடய கேரியர், என்னோடய ஆரம்ப காலம் சொல்கிறச்சு, ஐ ஸ்டார்டட் மை கேரியர் when I was just 18 years and 3 months. அது வந்து நான் எங்கள் அப்பா பெங்களூர்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். இங்கே வரச்சே வந்து எனக்கு டே காலேஜ் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஈவினிங் காலேஜ் தான், விவேகானந்தா காலேஜ் ஈவினிங் காலேஜில் கிடச்சிது. கிடச்ச அப்புறமா சரி டேல என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. எங்கள் மாமா வந்து அடிஷனல் கம்பெனின்னு ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி, அங்கே வேலை பண்ணியிருந்தாரு. சரி நீ வெயிட்டில் சும்மா தான் இருக்க போகிறேன், நீ அங்கே வா அப்படின்னாரு. சரி எனக்கு ஆஃபீஸ் வேலை தான் கொடுக்க போகிறான்னு சொல்லி நான் மாட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அங்கே போனப்போ அது தெரியுது, காக்கி பேண்ட் காக்கி சட்டையை போட்டுட்டு ஒரு கேஷுவல் லேபராக இன்னும் 2 ரூபா ஒரு நாளைக்கு சேலரியில் சேர்த்து விட்டார். ஒரு நாளைக்கு 2 ரூபா? 2 ரூபா. அருமை. அங்கே வந்து டீ வந்து 6 பைசா, சாப்பாடு வந்து 16 பைசா. அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு க்யூவில் நின்று ஓடி போய் உட்காருவோம் இடம் பிடிக்கிறது. அருமையாக இருக்கும் சாப்பாடு. ஸோ வந்து அங்கே ஆரம்பிச்சது எனக்கு. அங்கே 2 ரூபாய்க்கு வேலை பார்த்த போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அப்போ சின்ன பையனால அது ஒன்றுமே தெரியல. சரி ஒரு வேலை நம்ம பண்ணணும், என்ன கற்றுக்க முடியுமோ நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கேஷுவல் லேபர்னு தெரியுது எனக்கு. பட் ஸ்டில் அது இல்லை, நம்ம மாமா சொல்லிட்டாரு கம்பெனியில் வேலை, சரி நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 1.5 years அந்த மாதிரி பண்ணினேன். அங்கே கேஷுவல் லேபராகவே இருந்தேன். இன்ஜினியரிங் டூல்ஸ் வந்து இந்த ஸ்டீல் ராட்ஸ் இருக்கும், அந்த ராட்ஸை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து அவன் கட் பண்ணுவான். அதை கட் பண்ணுறது அப்படியே திருப்பி கொண்டு வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட், இப்படி தான் வேலை. என்ன மாதிரியே ஒரு 10 பேர் இருப்பாங்க சுற்றின்னு இருப்பாங்க லேபர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். நம்ம நீங்கள் படிக்கும்போது என்ன வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க? அவ்வளோக ஒன்றும் அப்போது தெரியல. ஏன்னா ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு எம்பிஏ சீட்டும் கிடச்சிது, XLRL எம்பிஏ சீட்டும் கிடச்சிது. பட் அப்பாவால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. சரி அப்பா இல்லடா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். அப்போ அந்த எம்பிஏ படிக்கணுங்கிற இன்னும் அந்த ஆசை எனக்கு இன்னும் இருக்குது. நான் எம்பிஏ படிக்கல, பட் அந்த ஆசை இன்னும் இருக்குது. சரி எம்பிஏ பண்ணிட்டு ஏதாவது நம்ம ஒரு நல்ல கம்பெனியில், கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போகணும் தான், அதுதான் இருந்தது. பட் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அது செய்யணும், அப்போல்லாம் ஆசை வரல. நீங்கள் வேலையை விட்டுட்டு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. உங்கள் மனைவி ஃபுல்லாக உங்களை சப்போர்ட் பண்ணாங்க. உங்கள் அப்பாவுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருந்தது? அப்பாவோட ஸ்டாண்டு வந்து டிப்பிக்கலாக வந்து குழந்தைகள் பார்க்குறாரு, 2 ரெட்டை பசங்க, ரொம்ப 10 வருஷம் கழிச்சு பிறந்தது. என்னடா நீ வந்து இப்போ போய் நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஐ வாஸ் ஜஸ்ட் 40 years old at that time. சரி 1 year தான் உனக்கு டைமு, என்ன புள்ளுக்குட்டியை பார்த்துக்கணும் நீ, நாங்கள்லாம் எங்கள் காலம் ஆயிடுச்சு, எங்கிட்ட பைசா இல்லை, ஸோ என்னாவும் சொல்ல வைக்கக்கூடாது, நீ பார்த்து பண்ணுப்பா, ஒரே பையன் நீ அப்படின்னாரு. சரிப்பா நீ கவலைப்படாதீங்கப்பா, 1 year டைம் கொடுங்க என்ன. ஸோ 1 yearல பட் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், என் ஃபேமிலிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் பிடிச்சது உங்களுக்கு? ஒரு 1 monthல எடுத்துட்டு. ஃபஸ்ட்டு என்ன திங்க் பண்ணதுக்கு முன்னாடி அப்பா அம்மா பசங்க இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுக்கு வருது. ஆனால் இவங்க நம்ம எங்கேயாவது கஷ்டத்தை விட்டுற போகிறோமான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை எனக்கு வந்து என்னோட திறமை, ஒர்க் பண்ணுற திறமை, எங்கள் ஆர்கனைசேஷனில் என்னை எப்படி பார்க்குறாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ளூ ஐட் பாய் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் அ ப்ளூ ஐட் பாய் ஆஃப் மை பாஸ். ஸோ அவர் அப்போ நான் வேலையை உடைச்சு கூட சொன்னார். நான் சொன்னேன் சார் நான் ஃபெயில் ஆகிட்டாங்க வரேன், நீ ஃபெயிலே ஆக மாட்டேடா போய்ட்டோம் அப்படின்ட்டாரு. ஸோ கஷ்டமாக தான் இருந்தது. பட் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் டெஃபினட்டாக எதுவுமே நம்மளால் பண்ணியிருக்க முடியாது. முதல்ல என்ன மாதிரியான நிறுவனத்தை தொடங்கினீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தான். ஏன்னா த்ரூ அவுட் மை லைஃப் நான் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் தான் நான் மாறி இருக்கேன். ஸோ இப்போ சத்திக்கு வந்து ஒரு 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கெயின் இந்த ஃபார்மா லைன். ஸோ ஃபார்மா பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ சரின்னு சொல்லிட்டு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்போ தான் நானே ஆரம்பிக்கிறேன், ஸ்டாஃப் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, என்னடா பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நானே ஃபேக்ட்ரியில் போய், தெரிஞ்ச ஃபேக்ட்ரியில் போய் தயாரிக்க சொல்லி கூடியே இருந்து டேஸ்ட் பண்ணி, இங்கேருந்து ஃபேக்ட்ரி வந்து செங்கல்பேட்டில் இருக்கும்.
டெய்லி பஸ்ஸில் செங்கல்பட்டு போவேன். இறங்கி அவங்க ட்ரையல்லாம் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆனப்பமா திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் இந்த மாதிரி போயிட்டு வந்தேன். அந்த ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ப்ராடக்ட் நல்லபடியாக வந்த அப்புறமா அதை வெளிநாட்டில் கொண்டு போயிட்டு அந்த நிறைய ப்ராசஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ண அப்புறமா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாரு. அந்த ஆர்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தது. என்னடா ஆர்டர் வந்துடுது, அவங்க தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆர்டர் வந்துடுது, ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஆர்டர். அது வாங்குறதுக்கு நம்மளுக்கு சக்கரைலேருந்து பாட்டில்லேருந்து காட்டன்லேருந்து எல்லாம் வேணும். மேனுஃபேக்சரர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு நம்ம பிராண்டு நம்ம தான் அவங்க சப்போர்ட் பண்ணணும். மெட்டீரியல் சப்ளையர்ஸ் எல்லாருமே அட்வான்ஸ் கேட்டாங்க. அப்போ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும் பைசா கிடையாது. ஆனால் ஆர்டர் கையில் வந்துடுது. அதில் எவ்வளோ லாபம்னு தெரியும் எனக்கு. அப்போ என் ஒய்ஃப்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ண இந்த மாதிரி இருக்குன்னு. நெக்ஸ்ட் மினிட் அவளுக்கு கல்யாணத்துக்கு போட்டு ஜுவல்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து ஒரு எனக்கு எப்பயே சொன்னாக்க அது ஒரு எமோஷன்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. அவள் 50,000 ரூபா கொடுத்து அடகு வச்சு கொடுத்தா இந்த ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி இன்னைக்கு 200 கோடி பண்ணுறோம் நாங்கள். அது 50,000 ரூபா பேஸில் தான் நாங்கள். என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்? அது வந்து ஒரு அப்பைடைட் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். ஸோ அது சாப்பிட்டாக்க பசி எடுக்கும். நிறைய பேருக்கு வந்து இம்ப்ராப்பர் டயட்டு இதனால பசி எடுக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சாப்பிட்டா பசி எடுக்கும். ஸோ அந்த பசி எடுக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் தயாரித்து அமைச்சோம். இதை எப்படி ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக சூஸ் பண்ணீங்க நீங்கள்? ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு நல்லா அந்த ஊரில் போடுறதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ அதனால அங்கேருந்து சாம்பிள்ஸ்லாம் கொண்டு வந்து அதே மாதிரி தயாரித்து பண்ண சொன்னேன். அந்த ப்ராடக்ட்டுக்கான R&D எல்லாம் நீங்கள் பண்ணதா? கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். இன்றைக்கும் அந்த ப்ராடக்ட்டு எங்கள் கம்பெனியில் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ராடக்ட்ஸ். 24 வருஷம் ஆகிடுச்சு. அந்த ப்ராடக்ட் இன்னும் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. கன்சைன்மெண்ட்டை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டிங்க. வாட் வாஸ் த ரிசல்ட்? ரிசல்ட் வந்து அதான் சொன்னேன், டெஸ்டினிங் எப்போதும் சொல்லுவீங்க. டெஸ்டினின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஒரு 25 டேஸில் அந்த ப்ராடக்ட் வித்தேன் நான் டிஸ்ட்ரிபியூட்டர். அருமை. அது ஏன்னாக்க டேஸ்ட், அருமையான டேஸ்ட் கொடுத்தேன் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அந்த டேஸ்ட் ப்ரொஃபைல்லே அது ப்ராடக்டை விற்றுட்டாங்க. விற்றோடனே அவனே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆச்சரியப்பட்டான், இது நல்லா போடுது இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒரு ஆர்டர்லேருந்து 2 ஆர்டர் 3 ஆர்டர் வரும். அப்புறம் நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் எப்படி இது பண்ணலாம், மக்களை எப்படி இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராடக்ட் பக்கம் இழுக்கலாம், அதெல்லாம் தனியாக உட்காந்து டிசைன் பண்ணி தென் ஒரு நல்ல ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் தனியாகவே பண்ணேன். ஸோ நல்லா போச்சு அந்த ப்ராடக்ட். 1 வருஷம் வேறு ஸ்டாஃப் கிடையாது? வேறு ஒரு 1 இயருக்கு இந்த ஸ்டாஃபும் கிடையாது. அப்போ வந்து வீட்டில் கம்ப்யூட்டரு ஆஃபீஸ் எதுவும் கிடையாது. திருவாமியூரில் ஒரு கால் சென்டர், அந்த இன்டர்நெட் சென்டர்னு சொல்லுவாங்க. ஆமாம். அங்கே போயிட்டு காத்தால பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் போயிடுவேன். அங்கே போயிட்டு அவன் கரெக்டாக அவன் தரப்பான், நான் உட்காந்துப்பேன். பப்ளிக் இமெயிலு, இன்டர்நெட்டு, ஃபேக்ஸு இதெல்லாம் அங்கே தான் அங்கேயே வாங்கிப்பேன். லஞ்சுக்கு திருப்பியும் வருவேன், திருப்பியும் போவேன். ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணியிருந்தேன். ஒரு 1 இயர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா தான் என் கூட வேலை செஞ்சவங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, மிஸ்டர் ரவிச்சந்திரன், மிஸ்டர் ஜெயராம். இன்றைக்கி கம்பெனி இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா அவள் 2 பேரும் ரொம்ப முக்கியமான காரணம். அவள் 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து சயின்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இன்னொருத்தர் வந்து சேல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங். நம்மளுக்கு தேவையே வந்து சயின்ஸ் அண்ட் சேல்ஸ். கண்டுபிடிக்கணும், விற்கணும். அந்த கமர்ஷியல் எபிலிட்டி டு ஹேண்டில். ஸோ அவள் 2 பேரையும் நான் வந்து தொடர்ந்து ஒரு 8 மாதம் கேர்ள் ஃப்ரெண்டு பின்னாடி சுற்றுற மாதிரியே வந்துருங்க. அவளும் என்ன மாதிரியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவளுக்கும் பசங்க, அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும். அது என்ன நம்பி ரிஸ்க் எடுக்கணும். இவன் தோ விவர் கொலீக்ஸ் பட் ஸ்டில். ஆனால் அவங்களும் அதான் டெஸ்டினி. மரீனா பீச்சில் காந்தி சிலை கீழே டிசைட் பண்ணோம் இன்னைக்கு ஓகே நம்மலாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு. ஸோ தே ஆல் ஜாயின். இன்னைக்கு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவள் தான் கம்பெனியை கம்ப்ளீட்டாக அந்த சயின்ஸ் பிரகாரமும் சேல்ஸ் பிரகாரமும் அவள் கொண்டு வந்து இன்றைக்கும் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், கம்பெனி நல்லா நடத்திட்டு இருக்கோம். உங்களை அடுத்து உங்கள் நிறுவனத்தில் சேர்ந்ததுன்னா அந்த 2 பேர் தான். ஃபஸ்ட்டு 2 பேர், அதுக்கப்புறமா இன்னும் 2 பேர் பழைய கம்பெனிலேருந்தே வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து 45 பேர் இருக்கோம் நாங்கள். அப்புறமா வந்து எங்களோட ஸ்டாஃபே வந்து வெளிநாட்டில் ஒரு 18 பேர் இருக்காங்க. அது தவிர நாங்கள் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கிற மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 160 பேர் இருக்கோம். அருமை. 160 பேர் நம்ம ஸ்ட்ரென்த் இருக்குது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் டர்ன் ஓவர் என்னவா இருந்தது?
ஃபஸ்ட் இயர் டர்ன் ஓவர் ஐ திங்க் இட் இஸ் ஓன்லி 14 lakhs அவ்வளோதான். 14 லட்ச ரூபா தான் டர்ன் ஓவர். அது ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் தான் வந்தது. அது பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். அது ஃபார்மால் என்னென்னா ஆர்டர் உடனே வராது. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ப்ராடக்ட் எடுத்துன்னு போகணும், அதுக்கு ஒரு சில ப்ராடக்டோட ஜாதகம்னு சொல்லுவோம். அதுக்கு எல்லாருக்கும் ப்ராடக்ட் அது எப்போ தயாரித்தோம், ரெகுலேஷன்ஸு, லைசன்ஸு எல்லாத்தையும் வச்சு, ஏன்னா மருந்து நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுனால ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்கும், ஹெல்த் ரெகுலேஷன். அதெல்லாம் கொண்டு போய் அந்த ஊர் அரசாங்கத்துக்கு ஹெல்த் கொடுத்தா தான் அவள் பார்த்துட்டு ஒரு 3 மாதத்துல எல்லாம் சரியா இருக்குப்பா, நீ எங்கள் நாட்டில் கொண்டு வந்து நீ மார்க்கெட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தா கூட அந்த ப்ராடக்ட்டு 2 வருஷம் கழிச்சு தான் நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த ப்ராடக்ட் வச்சு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இது ஆரம்பித்தோம். உங்களுடைய அடுத்த ப்ராடக்ட் என்ன இருந்தது? அடுத்த ப்ராடக்ட் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கச்சு எனக்கு வந்து சரி இவங்களும் வராங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் வரப்போகிறாங்க, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து அபெக்ஸ் லெபார்ட்டரிஸ் கூட ஒரு லிங்க் கிடச்சிது, வணங்காமுடி சார்கிட்ட. ஸோ அவரை ரீச் பண்ணேன். அவர் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு மூலிமா அவர் ரீச் பண்ணி, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன். அவர் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நீ எடுத்து பண்ணு அப்படின்னாரு. ஸோ வணங்காமுடி சாருக்கு அபெக்ஸுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு எங்கள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை ப்ளஸ் எங்களை வளர்த்து விட்ருக்காரு. இன்றைக்கி நாங்கள் இந்த பொசிஷனில் இருக்கோன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் அபெக்ஸ் அண்ட் மிஸ்டர் வணங்காமுடி. ரஜினிகாந்த் சம்பந்தி இன்றைக்கும் அவர் சொல்லுவார், அந்த டெரிட்டரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுப்பா, அவங்க அது பட்டுக்கிட்டோம், அவங்க மட்டும் பண்ணி மிச்ச டெரிட்டரியில் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிம்பார் அவங்க ஓன் கொலீக்ஸ்க்கே. ஸோ ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பு, ரொம்ப நல்லா எங்களை பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் 2-3 கம்பெனிஸ் அவள் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணுறோம். ஏன்னா எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இல்லை, நம்ம வேறு ஏதாவது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம். நல்லா சேல்ஸும் கொடுத்தோம், அவளுக்கும் வளர்ச்சி எங்களுக்கும் வளர்ச்சி தொடர்ந்து அப்படி போயிட்டு இருக்குது. இப்போது அப்புறமா போக நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்டு காப் சிரப்பு, ஆன்டாசிட்ஸு, டயட்ரி சப்ளிமெண்ட்ஸு இந்த மாதிரி நாங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிட்டோம். அப்படி எத்தனை நாடுகளில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 42 நாடுகள் இருக்கும். 42 நாடுகளில் இருக்கீங்க, உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கு. ப்ரெசன்ஸ் இருக்கும் நல்லா. எல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பர்மா, கம்போடியா, வியட்நாம், அங்கே என்டையர் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, கானா, நைஜீரியா, சிராலியோன், கம்ப்ளீட் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஃப்ராங்கோஃபோன், ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, கேரிபியன், தென் ஹைட்டி, இப்போது லாட்டின் அமெரிக்கா, பெரு, கவுட்டமாலா, 42-45 கண்ட்ரிஸ் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். மற்ற நிறுவனங்கள்லேருந்து இந்த மருந்துகள்லாம் வாங்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருந்ததை தாண்டி நாம்ளே சொந்தமாக உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் வந்தது உங்களுக்கு? விற்கிறதுக்கு முன்னாடி தயாரிச்சுட்டு இப்போ போய் விற்கிறோம்னு சொல்கிறோம், ஒரு கட்டாயம் வருது. இது நிறையா எங்களுக்குள்ளே தாட்ஸ் நிறையா வரும், நம்மளும் ஒரு ஃபேக்ட்ரி போட்டுடலாம்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய ஓன் பிராண்டோடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எப்போ வந்தது? ஸோ பசியை லிவரில் பசியை தூண்டி விடுறது தான் அந்த ப்ராடக்டோட வேலை. அதுக்கப்புறமா அபெக்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்தது, அதுக்கப்புறமா ஸ்டெட்மென் ப்ராடக்ட்ஸ் வந்தது, அதுக்கப்புறமா எங்கள் ப்ராடக்ட்ஸும் நிறையா அப்படியே வந்துருக்கு. எந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்தீங்க நிறுவனத்துக்குள்ளே? இவ்வளோ வருஷம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபார் ஆல் தி அதர் கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்டு கொடுத்தப்பறம் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இப்போது இட் வாஸ் டைம் டு என்டர். ஸோ அப்படி இருக்கிறப்போ வெல்னஸ்ங்கிற ஒரு வேர்டு அதுதான் அந்த ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் வந்தது.